ரொம்பவே ட்ரெண்டிங்கா இருக்கிற பாட் ஸ்டாண்ட் பத்தி பார்க்கலாமா? இந்த பாட் ஸ்டாண்டோட டிஸ்அட்வான்டேஜஸ் அண்ட் அட்வான்டேஜஸ இந்த வீடியோல நான் கவர் பண்ணியிருக்கேன். இத ஃபுல்லா பார்த்துட்டு இத பை பண்ணலாமா வேண்டாமான்னு நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. இந்த பாட் ஸ்டாண்டோட அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இத நமக்கு வேணுங்கிற ஹைட்டுக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு அட்ஜஸ்ட்மென்ட் வந்து குடுத்துருக்காங்க. இந்த அளவுக்கு நார்மலா நம்ம எந்த அளவுக்கு வொர்க் பண்ணுவோமோ, அந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அதே மாரி இந்த ஆங்கிளையும் நீங்க சேஞ்ச் பண்ணிக்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ எப்பவுமே நம்ம ஸ்டாண்ட்ல பண்ற மாரி நெக்க பெண்ட் பண்ணிட்டு தான் வொர்க் பண்ணணும்னு அவசியம் இல்ல. நம்ம பண்ற ஆங்கிள்க்கு நம்ம இத வந்து மூவ்மெண்ட்ட சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாரி இதுல இந்த ஸ்பேஸ் குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இது வந்து கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. நார்மல் ஆரி ஸ்டாண்ட்ல இருக்கிறத விட. ஸோ நீங்க இதுல கம்ப்ளீட்டா ஒரு பேக், நெக், ஸ்லீவ் எல்லாமே முடிச்சிரலாம். இந்த ஸ்டாண்ட்ல நான் ஃபேஸ் பண்ண ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, இந்த கிளிப்ஸ் ஃபிக்ஸ் பண்றது தான். ஒரு டைமும் நீங்க வொர்க் பண்ணிட்டு இந்த கிளிப்ஸ் எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஃபிக்ஸ் பண்ணணும். அண்ட் இத ரிமூவ் பண்ணிட்டு அகைன் நீங்க இன்னொரு கிளாத் ஃபிக்ஸ் பண்ண போறீங்கனாலும், அகைன் நீங்க இந்த ப்ராசஸ ரிப்பீட்டடா பண்ற மாரி இருக்கும். இத விட எனக்கு நார்மல் ஆரி ஸ்டாண்ட்ல அந்த ஃப்ரேம் ஃபிக்ஸிங் மெத்தட் பெட்டரா இருந்த மாரி தோணுச்சு. ஓவராலா பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாண்டுக்கு நான் 10க்கு 7 தான் ரேட்டிங் குடுப்பேன். ஏன்னா, எனக்கு இந்த கிளிப் ஃபிக்ஸிங் ப்ராசஸ் அண்ட் நொடிக்கிறது மட்டும் கொஞ்சம் ஓகேவா இல்ல. மத்தபடி இது ரொம்பவே சூப்பரான ஸ்டாண்ட் தான். உங்களோட கம்ஃபர்ட்க்கு நீங்க வொர்க் பண்ணிக்கிறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். தேங்க் யூ.